அவர் இல்லையே என்ற ஏக்கத்தோடு பெருமூச்சு விட்டுக்கொண்டு இந்த மாநாட்டை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டினுடைய தலைமை தாங்குகின்ற மாநாட்டுக்கு தலைமை தாங்குகின்ற வன்னியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் அருள்மொழி அவர்களே, மாநாட்டு குழு தலைவர் அன்புமணி அவர்களே, ஓய்வறியா உழைப்பாளி தியாகச்சம்மல் ஜே.கே. மணி அவர்களே, ஒரு மாத காலத்திற்கு மேலாக இரவு பகலாக இங்கே கடும் வெயிலில் அலைந்து இதை ஒழுங்குபடுத்திய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருக்கச்சூர் ஆறுமுகம் அவர்களே, ஏனைய அனைத்து நிலைகளிலும் இருக்கின்ற பொறுப்பாளர்களே, முழு ஒத்துழைப்பு கொடுத்த அரசுக்கும் காவல்துறைக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். தெலுங்கானாவிலிருந்து வந்த, ஆந்திராவிலிருந்து, கர்நாடகாவிலிருந்து, மலேசியாவிலிருந்து வந்த நம்முடைய நண்பர்களே, சொந்தங்களே, இங்கு கூடியிருக்கின்ற லட்சோப லட்சம் இளைஞர்களே, மாற்றத்தை உருவாக்கப் போகின்ற, மாற்றத்தை உருவாக்கும் தகுதி, திறமை எல்லாவற்றும் கொண்டு வரப்போகின்ற இளைஞர்களே, இளம்பெண்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாநாட்டிற்கு வந்து சிறப்பு செய்த சமூக முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில தலைவர் சிவபிரகாசம் அவர்களே, அதே போன்று ஊடகங்கள், தொடர்ந்து நமக்கு ஆதரவு தருகின்ற ஊடகங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் அவளோடு எதிர்பார்த்திருக்கின்ற ஒன்றை நான் சொல்ல விரும்புகின்றேன். அது இதுவாகத்தான் இருக்கும். 10.5 10.5 10.5 சொல்லிட்டே இருக்கீங்களே தவிர அவங்க கொடுக்குற மாதிரி இல்லை. அதனால போராட்டத்தை அறிவியுங்கள். அதைத்தான் நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். நிச்சயமாக போராட்டத்தை அறிவிப்போம். இதுவரை நடந்திராத போராட்டம் அதுவாகத்தான் இருக்கும். ஆக சொல்லுவாங்க கிராமத்தில் பழமொழி, மயிலே மயிலே என்றால் அது போடாது, இறகு போடாது. அதனால அதுக்கு அடுத்த வார்த்தை நான் சொல்ல விரும்பல. ஆக அந்த போராட்டத்துக்காக நாம் எவ்வளவு தியாகத்தையும் செய்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். 45 ஆண்டு காலமாக உங்களுக்காக, இந்த மக்களுக்காக, எல்லா சமுதாய மக்களுக்காக, 324 சமுதாயங்கள் தமிழ்நாட்டிலே, அத்தனை மக்களுக்காகவும் போராடி வருகின்ற, வாதாடி வருகின்ற, போராடி சிலவற்றை வெற்றி பெற்ற, தொடர்ந்து உழைத்து வருகின்ற ஒருவன் இந்த ராமதாஸ். இந்தியாவிலே ஜெயபாஸ்கர் எழுதி புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் பாடியிருப்பார்கள், இந்தியாவிலே இதுவரை இது போன்ற ஒரு மனிதரை, ஒரு தலைவரை கண்டதுண்டா என்று. நானும் இப்பொழுது கேட்கிறேன், இதுபோன்று 34 வகையான அமைப்புகள், போராட்டங்கள், இடஒதுக்கீடு போராட்டங்கள், சமூக நீதிக்கான போராட்டங்கள் எல்லாம் இந்தியாவில் வேறு யாராவது ஒரு மனிதர் செய்திருக்கிறாரா? யாரும் இல்லை. என்னை போன்று யாரும் இல்லை. ஆனால் நான் இந்த சமுதாயத்தில் பிறந்ததினாலே
எனக்கு வெளிச்சம் போட்டு காட்ட ஆள் இல்லை. ஊடகங்கள் மறைத்தார்கள். இப்பொழுது கொஞ்சம் வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் சொல்லுகின்றேன், என்னை போன்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு இடஒதுக்கீடாக இருந்தாலும் வேறு சமூக நீதியாக இருந்தாலும் உழைத்தவர் ஒரு தலைவர். நான் என்னை தலைவர் என்று சொல்லிக் கொள்வதில்லை. இந்தியா கண்டதுண்டா என்று புஷ்பவனம் குப்புசாமி பாடினாரே, யாராவது இருக்கிறார்களா அப்படி? இந்தியாவிலே யாருமே இல்லை. இந்தியாவில் யாருமே இல்லை என்னை தவிர. நான் இதை பெருமையாக சொல்லிக்கொள்ள தயாராக இருக்கிறேன். ஏனென்றால் எத்தனை போராட்டம் என்னுடைய வாழ்விலே 50 ஆண்டு காலம், 45 ஆண்டு காலம் தொடர்ந்து உங்களுக்காக உழைத்து வருகிறேன். 95,000 கிராமங்கள், 95,000 கிராமங்கள், வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்று தமிழ்நாடு பூராவும் என் கால்படாத கிராமங்களே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு உழைத்தேன். ஓடி ஓடி உழைத்தேன். குடும்பத்தை மறந்தேன். ஓடி ஓடி உழைத்தேன். 5 நாள் சம்பாதித்து 3 ரூபாய் ஊசி போட்டால் டாக்டர் ஃபீஸ் 3 ரூபாய், அதை வீட்டிற்கு கொடுத்துவிட்டு 5 நாள் சம்பாதித்ததை எடுத்துக்கொண்டு ஊராக சென்று கல்லிலும் முள்ளிலும் வரப்பிலும் வாய்க்காலிலும் சாப்பாடு இல்லாமல், தண்ணி வண்ணி இல்லாமல் இரவு பகலாக இந்த மக்களுக்காக பாடுபட்டு வருகிறேன். ஆனாலும் இந்த மக்கள் நன்றியுள்ள மக்கள். நீங்கள் செய்யப்போவதெல்லாம் நாமும் ஒரு முறை தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்னுடைய பேச்சை நீங்கள் கேளுங்கள். நான் ஆளப்போவதில்லை. எனக்கு அந்த ஆசையும் இல்லை. அந்த ஆசை இருந்திருந்தால் நான் இந்தியாவிலே கவர்னராக இருந்திருப்பேன், அல்லது இந்தியாவிலே பல முறை அமைச்சராக இருந்திருப்பேன், தமிழ்நாட்டையும் ஆண்டிருப்பேன், எல்லாவற்றையும் செய்திருப்பேன். ஆனால் எனக்கு அந்த ஆசை இல்லாமல் போய்விட்டது. மக்களுக்காக வாழ்ந்தேன், மக்களுக்காக வாழ்கிறேன், உங்களுக்காக வாழ்கிறேன், உங்களுக்காக வாழப்போகிறேன். நான் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், தமிழக முதல்வர் தம்பி ஸ்டாலினிடம் நேரே சொல்லியிருக்கிறேன், இந்த ஊமை ஜனங்களுக்காக, தம்பி உங்களை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள், அதனாலே இந்த 10.5 கொடுங்கள் என்று கோட்டைக்கு சென்று அவரிடம் வாதாடி இருக்கிறேன்.